ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோடு 7 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் அந்த அம்புற கடவுள் எல்லாத்தையுமே கொண்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும்போது, அதெல்லாம் நீ கொல்லலடா, இது என்னோட இல்யூஷன் அப்படின்ற மாதிரி அந்த சொங்கி பையன் இல்யூஷனை கிரியேட் பண்ணி அந்த அம்புற கடவுளை ஏமாத்திருப்பான். அதை பார்த்து அவன் மிரண்டு போயிட்டு இருக்க எல்லாருமே ஒன்று கூடி அந்த அம்புற கடவுளை அடித்து படுக்க போட்டிருப்பானுங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த அம்புற கடவுளோட பொண்டாட்டி எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அப்புறமா என்ன அந்த அம்புற கடவுள் மறுபடியும் எழுந்துச்சு எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சொங்கி போயிருக்கான் பாருங்க, மறுபடியும் அவனோட பொண்டாட்டியோட இல்யூஷனை கொண்டு வர, அதை பார்த்துட்டு அவன் அப்படி நின்றுட்டு இருப்பானா. அந்த இல்யூஷன்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஓங்கி ஒரு அடி, அந்த அம்புற கடவுள் அப்படியே அடி வாங்கி கீழே விழுந்துருவான். இந்த சொங்கி பைய சரியா வீக்னஸ் பார்த்து அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த சொங்கி பைய எல்லாத்தையும் இதான சரியான சான்ஸ், எல்லாருமே ஒன்னும் அடிக்கடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்படி பாஞ்சு அடிக்க வருவானுங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல கெட்ட கடவுள் இருப்பான் பாத்தீங்களா, அவன் பொண்டாட்டி போன துக்கத்துல அந்த அம்புற கடவுள் இருக்கு, அந்த கெட்ட கடவுள் அவன்கிட்ட வந்துட்டு ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துரு, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த அம்புற கடவுள் ஏங்க உங்களால எல்லாமே பண்ண முடியும்ல, அப்புறம் எதுக்குங்க என்ன கூப்பிடுறீங்க, என் பொண்டாட்டி எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்ட அந்த கெட்ட கடவுள் நீ ஓவரா கேள்வி கேட்கிற, ஒழுங்கா வந்து கேம்ல கலந்துக்க, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பிளாஷ்பேக் அங்க கட் பண்ணா இங்க எல்லாருமே அடிக்கிறவாங்கல்ல அந்த அம்புற கடவுள் 9 சூரியனின் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை விடுவான். அந்த அம்பை விட்டதுல எல்லாருமே அடிச்சு மயங்கி போவாங்க பாருங்க. அந்த அம்புற கடவுள் எல்லாமே அடிச்சு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் மிஸ் ஆகுது, எங்கடா போனாவ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பச்சை முடி அந்த அம்புற கடவுளுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அப்படி தொடுவா பாருங்க. பார்த்தா அந்த கடவுளோட சக்தி அப்படி உறிஞ்சி அவ கை பாதியா பிஞ்சு போயிருக்கும். அதை அப்படியே ஹீல் பண்ணிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிரு கடவுள், உன் பவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டவன் எஞ்சி நின்னுட்டு, என்னடா பழி வாங்குற நேரம், நான் பழி வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க தவடாலேயே. அந்த குத்துல அந்த அம்புற கடவுள் சும்மா பறந்து போய் விழுவான் பாருங்க. அந்த இடம் ஃபுல்லா பாறை தெரிச்சு போய் விழுவும். அங்க அப்படியே அவன் மயங்கி போய் விழ, அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா அவன், என்னடா இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவனே அந்த பச்சை முடி பொண்ணு ஹீல் பண்ணிடுவாளா. அவனும் சரி நீங்க இருக்க மத்தவங்களை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி பாத்துக்கோ, நான் அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்கவனை தோக்கடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட போவான். இந்த பக்கம் அந்த பச்சை முடி பொண்ணு அவங்க எல்லாத்தையுமே ஹீல் பண்றதுக்கு ரெடியா இருப்பா பாருங்க. இந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சரசர சரசரன்னு வேகமா ஓடிட்டு இருப்பான். அந்த கண்ணில கட்டு போட்டிருக்கவன் அம்ப சரசரன்னு விட்டுட்டே இருக்க, அது எல்லாத்தையுமே சும்மா டாஜ் பண்ணிட்டு சும்மா செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்க பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எல்லாத்தையுமே கொடூரமா கொள்ளுவாப்பா. இவளை தடுத்து நிப்பாட்டவே முடியாது. அங்க இருக்க எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. அங்க இருப்பான் பாருங்க அந்த சின்ன பையன் இருக்கான், நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவங்க கிட்ட ஒரு தடுப்பான் பாத்தீங்களா கேம் விளாண்டுட்டு ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் இங்க இருக்கிறான். அப்புறம் அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்கவ அந்த சின்ன பையனை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடுவா பாருங்க. அப்ப குறுக்க நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவன் வந்து நின்று ஓங்கி ஒரு குத்து அடிச்சடியில சும்மா பறந்து போய் நின்றுட்டு இருப்பா. அப்படி மூஞ்சில ரத்தத்தை தொடச்சிட்டு எனக்கு சரியான ஆப்பனண்ட் வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் கூலிங் கிளாஸ் போட்டவன் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் அந்த கண்ணில கட்டு போட்டிருக்க அந்த கடலை தோக்கடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விரட்டி விட அவங்க எல்லாம் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவன் சின்ன பையனும் நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவனும் மட்டும் தான் நின்று இருப்பாங்களா. அப்ப மேல போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பா அட்டாக் பண்றதுக்காக குதிப்பா இருப்பாருங்க. அதே நேரம் அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்க பொண்ணு வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ண ரெண்டுத்தையுமே டாஜ் பண்ணிட்டு நம்ம கூலிங் கிளாஸ் போட்டவன் தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ஆப்போசிட்ல கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பாவும் அந்த காதுல ஹெட்போன் போட்டுக்கணும் நின்றுட்டு இருக்க. அங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் அப்பா கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் பார்த்துட்டு, சின்ன பசங்களா என்னடா பண்ண போறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பவர் இருக்குன்னு கெத்தா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப கூலிங் கிளாஸ் போட்டுருக்கவன் சொல்லுவான், இவனை என்ன சின்ன பையன் நினைச்சியா, இவன் விரல ஆட்டுற பையன் இல்ல, விரல விட்டு ஆட்டுறவன், பாரு என்ன செய்ய போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக ஓட அந்த சின்ன பையன் அவனோட பவர் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அப்படி எங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரியான் அசுராவை காட்டுறாங்க. அங்க நம்ம ஐரா அந்த மஷ்ரூம் மண்டையன் ஜோக்கர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்க பார்த்தா டைனோசர் மாதிரி மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மஷ்ரூம் மண்டையை நம்ம உடனே இங்க இருந்து போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் விளையாண்டுட்டே இருக்க கூடாது, நம்ம மத்தவங்க இருக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எனக்கு இது எப்பவுமே பிடிச்சிருக்கும், எனக்கு கொல்றதுனா ரொம்ப பிடிக்கும், அது இந்த மாதிரி பீஸ்ட்டை கொல்றதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அப்படியே பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்படி நிலம் அதர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே முழிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு யாருன்னு தெரிஞ்சிடும், அது அந்த சின்ன பையன் தானே, அவனோட பவர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அவங்க அந்த மேசுக்குள்ளதான் இன்னும் நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அந்த சின்ன பையனோட பவர் என்னன்னு பார்த்தா நம்ம இவன் இருக்கான் பாத்தீங்களா கூலிங் கிளாஸ் போட்டவன், அவன் சண்டை போறதுக்காக ஓடிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் கேமிங் ஜாஸ்டிக் பட்டனை பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்கணும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்கணும் அப்பனும் வேகமா ஓடி வந்துட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பவர் வெளியே வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த காதுல ஹெட்போன் போட்டிருக்கவ என்னடா இப்படிலாம் ஒரு பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பா. அது என்ன பவர்னா இந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல மெகா
சோடு மாதிரி பெருசா வந்து நிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய சைஸ்ல ஏதோ ரோபோட் மாதிரி வந்து நிக்குது. அது கையை வச்சுட்டு அப்படி பீம் விடும் பாருங்க, அதுல இருந்து நிறைய மிசைல் அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும். இவருக்கா பாத்தீங்களா காதுல ஹெட்போன் போட்டுருக்க, ஐயோ ஆள் விடுறா சாமி அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து போர்ட்டல் ஓபன் பண்ணி பின்னாடி வழியா அவனை குத்துறான்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுருக்கணும் அப்பா வர. அப்ப டக்குன்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டுருக்க குடுக்க வந்து அந்த கொடி மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கொண்டு வந்துருப்பான் பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அவன் அப்பாவை கட்டி போட ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த சின்ன பையன் இதுக்கு முன்னாடி அவங்க டீம்ல எப்படி சேர்ந்தான்றதுதான் முதையா வந்திருப்பான். அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் தான் சரிடா வாடா என்ன தனியா இருக்கியா எங்க டீம்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்திருப்பான். அந்த பிளாஷ்பேக் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த சின்ன பையன் கெத்தா நிப்பான் பாருங்க, அவனுக்கு பின்னாடி அந்த மெகாசோடு வேற லெவல்ல நின்றுட்டு இருக்கும். அப்புறம் அந்த காதுல ஹெட்போன் போட்டுருக்கவ, ஏ தம்பி நீ சின்ன பையனா இருக்க இருந்தாலும் உன்ட்ட ஓவர் பவர் இருக்கு, இதெல்லாம் என்ன தடுத்து நிப்பாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டை ஃபுல் சவுண்ட்ல பாருங்க, குக்கு குலி பாபா ரவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சவுண்ட்ல வச்சுட்டு அந்த ரோபோட் எவ்வளவுதான் மிசைல் அனுப்புனாலுமே அதெல்லாம் அழகா டாஜ் பண்ணிட்டு சும்மா பறந்து போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் மறுபடியும் கையை தூக்குவான் பாருங்க. அதே மாதிரி அந்த ரோபோட் கையை தூக்கிட்டு வானத்தில் இருப்பா பார்த்தீங்களா, இப்போ நீ எப்படியே தப்பிப்ப, வானத்தில் இருக்கும்போது உன்னால் டாஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் பீமை விட பார்த்தா அந்த கண்ணில் கட்டுப்பட்டுருப்பான் பார்த்தீங்களா, அவன் அம்பு விட்டு அந்த ரோபோட்டை திசை திருப்பி விட்டுருவான். அதில் அவன் எஸ்கேப் ஆயிடுவாளா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பச்சை முடி கூட இருக்க ஆளுங்க எல்லாருமே அந்த கடவுள் அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்கணும் எப்படியாவது தொட்டு தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஓடி போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரோபோட்டை தாண்டி அவள் வந்துருவா. அந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்க ரோபோட்லாம் தாண்டி அந்த சின்ன பையனை அடிக்கலான்னு வரும்போது குறுக்க நம்ம கூலிங் கிளாஸ் போட்டு அவன் மறுபடியும் வந்து அவளை அடிச்சு பறக்க விட மறுபடியும் பார்த்தா மேலே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து நின்றுவாரு. அந்த அட்டாக்ல இருந்தும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுவான். ஆப்போசிட்ல கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பனும் அந்த காதுல ஹெட்ஃபோன் போட்டிருக்கவளும் நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இவன் சிரிப்பான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படின்னு சிரிக்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த காதுல ஹெட்ஃபோன் போட்டிருக்கோ அப்படி முழிப்பா, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே நான் எப்படி இதை மறந்தேன் அப்படி சொல்லிட்டு உறைஞ்சு போய் திரும்பி பார்த்தா அந்த மெகாசோடு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுமாருங்க. அவ்வளோதான், அவள் அப்படி சட்னி ஆயிடுவா, ரத்தம் சும்மா தெரிக்க. கூலிங் கிளாஸ் போட்டவனோட அப்பா மூஞ்சிலாம் ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கும். அந்த பையன் சும்மா கையை முறுக்கிட்டு கெத்தா நிற்பான் அந்த சின்ன பையன். அப்பன்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் மைண்டுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா சின்ன வயசு கூலிங் கிளாஸ் போட்டவன் வந்து நின்றுட்டு, டேய் ஒழுங்கா உன் அப்பனை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய வயசு கூலிங் கிளாஸ் போட்டவன்ட்ட சொல்ல, அதை கேட்டு அவனும் டே இப்படி கொண்டாலுமே எனக்கு பீஸ் கிடைக்குமான்னு தெரியல, நான் ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு அந்த சின்ன வயசு கூலிங் கிளாஸ் போட்டவன் ஒழுங்கா நான் சொல்றது ஸ்டேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். அதோட அந்த மைண்டுக்குள்ளே ஓடுறது முடிய இந்த பக்கம் பார்த்தா சண்டை ஆரம்பிக்குது. நம்ம அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவனோட அப்பன் பார்ப்பான். பார்த்தா அந்த மெகாசோட குத்துன இடத்துல அவன் அப்படி சட்னி மாதிரி நஞ்சு போயிருப்பா. அதை பார்த்துட்டு அந்த பக்கம் ஓடிட்டு இருக்க. இந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சண்டைக்கு போவான் பாருங்க. அப்போ அந்த சின்ன பையன் சொல்லுவான், டே இதை நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு அவன் அப்பனும் மாற்றி பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கனோட அப்பா கேட்பான், டேய் இப்படி நான் போன வாழ்க்கையில இறந்து போயிட்டேனே, இருந்தாலும் என் மேல உனக்கு கோவம் குறையவே இல்லையா, ஏன்டா இந்த மாதிரி வெறித்தனமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், இருந்தாலும் எனக்கு கோவம் குறையாதுடா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விட அவன் அப்பா சும்மா பறந்து போய் விழுந்துருவான். அப்புறம் என்ன, நான் உன்னை போட்டுத்தல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அப்படி குத்தலான்னு போகும்போது குறுக்க நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவாரு, ரியான் அசுரா. அவர் அங்கே வந்து தடுத்துற. அதை பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், ஏ சித்தப்பு நீ எங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு கூலிங் கிளாஸ் போட்டவனோட சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்ல அவனோட அம்மாவை பாம் வச்சு கொண்டவங்களே எல்லாத்தையுமே தேடி கொண்டுட்டு கடைசியா அவனோட அப்பாவை கொள்ளலாம் தேடி வரும்போது அவனோட அப்பா அவனோட வாழ்க்கையை அவனே முடிச்சிருப்பான். அதை பார்த்துட்டு ஏயா நீ செத்த, நான் தானே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிருப்பான். அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிய பிரசன்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோ ரியான் வந்து தடுத்துருப்பான் பாத்தீங்களா. அவனை பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், டே ரியானு நீ எப்பறம் இங்கே வந்தேன்னு கேட்க, அதுக்கு அவன், டே அந்த சின்ன பையன் பவரை யூஸ் பண்ண பார்த்தியாடா, அங்கே நிலமெல்லாம் அதிர்ச்சி, அதை வச்சு தான் நான் அங்கே கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன் அப்படி நீ ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி போயிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்க கடவுள் கழுத்துல கத்தியை வச்சு லாக் பண்ணி கேமை முடிச்சு விட்டுருவானுங்க. அதை பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், சூப்பர்ரா கேம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான், ஆமா நீ எதுக்கு என்ன தடுத்த, நான் அவனை கொன்று பண்ணல அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, டே நான் உன்னோட ஃப்ரெண்டா சொல்றேன், என்னால் ஃபியூச்சரை பார்க்க முடியும் அதனால சொல்றேன், நீ உன்னோட அப்பாவை கொன்னாலுமே உனக்கு அது சந்தோஷம் கொடுக்காது, ஒழுங்கா வேண்டாம் இதோட விட்டுரு, உன்னோட பழி வாங்குற அந்த எண்ணத்தை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டணும். ஆமாண்டா நீ சொல்றது கரெக்டாக தான் ஒத்துக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்த கூலிங் கிளாஸை கொண்டு வந்து கூலிங் கிளாஸ் போட்டுருவான். போட்டதுக்கப்புறம் ஒரு சீட்டை எடுத்து படிப்பான் பாருங்க, அது அவனோட சீட்டு தான். அதில் யூன் சாய் அவனுக்கு 20 வயசு, அவங்க அம்மாவை கொண்டவங்களை தேடி பழி வாங்குறது அவனோட வேலை அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா. அதை அப்படியே படிச்சுட்டு இருக்க. நான் உன்னை விட்டுறேன்டா, இதுக்கப்புறம் நீ எதோ பண்ணிட்டு போ, உன்னை பழி வாங்குறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அழுதுகிட்டே அவங்கிருந்து போக அந்த சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவன் பழி வாங்குறத விட்ட உடனே அந்த சீட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோலாம் அதை பார்த்து ஷாக்காயிட்டு,
அப்படியே முதுகுல தட்டி கொடுத்துட்டு வா மச்சான் போலாம் அப்படி பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் நிறைய பசங்க அப்படி ஓடி வருவானுங்க. கேம் முடிஞ்சிச்சுடா நம்ம ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பச்சை முடி பொண்ணு இருக்கா பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டவன கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ தனியா அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருப்பான். கையில பார்த்தா அவனோட வெப்பன் சும்மா கெத்தா இருக்குங்க அதை பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோ எங்கடா நடந்து வரான்னு பார்த்தா அந்த அடி வாங்கி படுத்திருப்பான் பாத்தீங்களா அந்த அபூர்வ கடவுள். அவங்கிட்ட வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டியா, உங்ககிட்ட நான் நிறைய கேட்கணும், உன்னை வச்சு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, பின்னாடி அவனோட அப்பா எந்திச்சு நின்று மகனே நீ என்னை மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன், உன்னோட அம்மாவை நான் ரொம்ப விரும்பினேன், இப்படி ஆயிடுச்சு உன்னோட வாழ்க்கை, இதுக்கப்புறமாச்சு நீ நல்லா வாழணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவன் உன்னோட வாழ்த்து வெங்காயம்லாம் எனக்கு வேண்டாம், உன்னால ஒரு நார்மல் வாழ்க்கையை கூட வாழ முடியல, இப்போ வந்து ஏதோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவன் அப்படி போயிட்டே இருப்பான். அங்க பார்த்தா ஐரா பொண்ணு அந்த மஷ்ரூம் மண்டையன் ஜோக்கர்லாம் வந்துட்டு நீங்க சூப்பர்ரா, நீங்க கடவுளே தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் மண்டைன்னு பேசிட்டே இருப்பானா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த அம்புற கடவுள்கிட்ட நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணுமே, எனக்கு பழைய மெமரி எல்லாத்தையுமே திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த அம்புற கடவுள் என்னடா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாதான்னு சொல்ல போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் அந்த போரின் கடவுள் அந்த பொண்ணு சொல்லிட்டா அந்த கடவுள் எல்லாமே பழைய மெமரியை கொடுக்க முடியும், அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா கொடு இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்னடா நான் ஒரு கடவுள், நீ ஒரு சாதாரண மனுஷன், என்ன எனக்கு அடிபட்டு இருந்தாலும் உன்னை தோக்கடிப்பண்டா, உன்னை கொல்லுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அம்பை வச்சுட்டு குத்த போக நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு தடுப்பான் பாருங்க, பார்த்தா அம்பே உடஞ்சிரும். அதை பார்த்துட்டு அந்த கடவுள் எப்படி இதுக்கு முன்னாடி வந்த எவனுமே என் அம்பை உடைக்கவே இல்லையே, ஆனா இவன் என் அம்பையை உடைச்சிட்டான், இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையை முறுக்கிட்டு ஒரு அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில சும்மா இடி மாதிரி விழுவான். அந்த அடியை வாங்கிட்டு பறந்து போய் விழுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவன்கிட்ட போயிட்டு வெப்பனை கீழே சொருகிட்டு ஒழுங்கா நான் சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணு, இல்ல நீ எதுக்காக வாழ்றன்னு எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டிக்காக தானே வாழ்ற, உன்னை நான் கொன்றுவேன், அப்புறம் உன் பொண்டாட்டி உன்னால பார்க்கவே முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே மறட்டுவான் பாருங்க பயங்கரமா. அப்ப அந்த அம்பூர்ற கடவுள் நம்ம ஹீரோவை பார்ப்பான் பாருங்க, பார்த்தா நம்ம ஹீரோவோட பவருக்கு பின்னாடி அந்த மங்கி கிங்கோட பவர் வந்து பயங்கரமா நிற்கும். அதை பார்த்து மிரண்டு போயிடுவான். ஐயோ இவனா அந்த பையன், இவனால அந்த எதிர்காலத்தெல்லாம் பார்க்க முடியுமே, அவன் தானே இவன்ட்ட மாட்டிக்கிட்டேன்னா அச்சச்சோ அப்படி சொல்லிட்டு அவன் மிரண்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இதுக்கு மேல அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது, உன்னை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு வெப்பனை எடுத்து சொருக போக அவனும் இரு என்னை கொன்றாத, நீ என்ன உனக்கு மெமரி வேணும் அதானே நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா ஒன்னே ஒன்று என்னை கொன்றக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு உயிர் பிச்சை கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி கொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மெமரியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் மெமரியை கொடுப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோ அப்படி சொல்லிட்டு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அது என்ன மெமரின்னு நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்புறமா அவன் அப்படி சரி உன்னை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த அம்பூர்ற கடவுள், நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரா அவன் இவ்வளோ பவராக இருக்கான், நான் இவனுக்கு என்ன மெமரி கொடுத்தேன்னு கூட தெரியலையே, இவனுக்கு என்ன மெமரி வந்ததுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த சொங்கி பையன் இருப்பான் பார்த்தீங்களா, டே ரியானு அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டே நீ என்ன உயிரோட தான் இருக்கியா, அது இலீசன் தானா விளங்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்போ அந்த சொங்கி பையன் கேட்பான் உன்னோட பிளான் என்ன, கடவுள் எல்லாத்தையுமே கொள்றதா, இந்த பிளானை வச்சுட்டு நீ எப்படி உன்னால முடியுமா சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கெல்லாம் என்கிட்ட பிளான் இருக்கு மகனே நீ பேசாம இரு அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த சொங்கி பையன் கையில இருக்க அந்த ஆக்டோபஸ் பொம்மை நம்ம ஹீரோ பார்த்து இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடும்போது உன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு அந்நியன் வெளியே வந்தானே, அந்த அந்நியன் திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ, உன் கண்ட்ரோல்ல இருக்காதே அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு மகனே நீங்க பேசாம இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டவங்க மத்த எல்லாருமே வந்துருவாங்க. கூலிங் கிளாஸ் போட்டவன் டே என்னடா என்னை விட்டு கடவுள் கூட சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று இருப்பான். அதுக்கு இவன் நம்ம ஹீரோவோ டே இவனை பார்த்து பேசிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே தூரத்துல பார்த்தா ஒரு பைனாக்குலரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யாரா அது பைனாக்குலரை வச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது நம்ம தோரோட தம்பி லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி. அவ பார்த்துட்டு சொல்லுவா ஓ இவங்களை கொள்றதுக்கு தான் தோர் துடிச்சிட்டு இருக்கானா, சரி 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 அப்படின்னு கீழே இருக்கவங்க பார்த்து சொல்லிட்டு இருப்பா. என்ன பசங்களா ரெடியா, உங்களுக்கு வேலை வந்துடுச்சு, அவங்கள போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா கீழே ஒரு 3 பிளேயர் இருப்பாங்க. ஒருத்தனை பாருங்க அப்படி கிரேவன் த ஹண்டர் மாதிரி பயங்கரமா இருக்கான். அங்க நிறைய பிளேயரை இவங்க கொண்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட அந்த ஹாக்கி சொல்லுவா உங்களுக்கு வேலை வந்துருச்சு அவங்கள போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சும்மா மிரட்டலா நின்று இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.